எட்டயபுரம் தாலுகா எட்டயபுரம் ஆசி தெருவுலேருந்து வந்திருக்கேன். இந்த நம்ம திமுக கட்சிக்காரங்க எங்கள் தெருவை சேர்ந்தவன் நம்ம சின்ன பேர் அவன் பேர். அவங்க மூலியமா எங்களுக்கு அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சார் அவங்கள பேர சொல்லி எங்கள்கிட்ட ஒரு 4,50,000 ரூபா வாங்கி ஒரு 7 மாதம் ஆயிட்டு எங்களுக்கு இது வரைக்கும் பணி தரலை. அதுக்கு பணி நியமன ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டானது இன்னைக்கு வரைக்கும் பொய்யாத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லலை. கடன் வாங்கி நாங்கள் வட்டிக்கு வாங்கி நாங்கள் ரூபா கட்டியிருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த இதுவும் நியாயம் கிடைக்கல ஐயா. எங்களுக்கு வீடியோ ஆதாரமும் ரூபா கொடுத்ததுக்கு உண்டான பில்லு எல்லாமே இருக்குது எங்கள்கிட்ட. இது நம்ம ஐயா முதலமைச்சர் ஐயா பார்வைக்கு கொண்டு வரோம். எங்களுக்கு இதை தகுந்த நடவடிக்கை எடுத்து இதை விசாரித்து எங்களுக்கு ஒரு தீர்வு காணுங்க ஐயா. வேலை கிடைக்கும். கஷ்டப்பட்டவங்க ஏதோ உங்க பிள்ளைக்கு மாதிரி பார்த்து எங்களுக்கு செய்யுங்க. ஏன்னா அவரும் பாப்பாளுக்கு கணவரும் கொஞ்சம் கைவிட்டுட்டாங்க. நானும் மேல தொழில் தான் பார்க்கேன். ஏன்னா கஷ்டப்பட்டு தான் அவ வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் முடிஞ்ச சாமி 3லேருந்து 10க்குள்ள அவங்க ஜாயின் பண்ற மாதிரி சாமி. சாமி சார் நான் ஒரு 5 நிமிஷத்துல கூப்பிட்டுங்களா? பார்த்து நல்லபடியாக கண்டிப்பாக முடிச்சுடலாம் சாமி. அப்பாயின்மெண்ட் நான் வெளியே வச்சு வாங்கக்கூடாது. சரி அதான் உள்ளே வந்துட்டேன். சரி. இப்போ அப்பாயின்மெண்ட் எப்போ வரும் சாமி? இன்னைக்கு பேப்பர் வந்துடும் சாமி. ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. சரி. நான் உள்ள அந்த பேப்பர் வாங்கி கொடுத்துறேன். சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொரியர் வந்துடும். சர்டிஃபிகேட் வந்து எல்லாமே சென்னைக்கு தான் போயிடும். சரி. சென்னை எல்லாமே ஆஃபீஸுக்கு கொடுத்துருவோம். அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு சென்னைக்கு வரும்போது இருந்தது சென்னைக்கு வர தேவையில்ல. சரிங்களா? அது நம்ம ஆஃபீஸ்னா அதனால் கம்ப்ளீட்டாக நான் பார்த்து பண்ணிக்கிறேன். நான் குழந்தை பண்ணுறேன். சரி. நான் அது கொரியர் வந்துடும் ஒரு சர்டிஃபிகேட். அதில் வந்து பிரச்சனை இருக்காது. நீங்கள் கொடுத்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொரியர் வந்துடும். ஆதார் கார்டில் இருந்து அவங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொரியர் வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் ஒரு 1/2 வெயிட் பண்ணுங்கள். நான் அதுக்குள்ளே நான் பேப்பர் வாங்கிட்டு பேப்பர் இங்கே வாங்குறதா இல்லை கொரியர் வருதான்னு சொல்லிடுறேன். ஒரு 1/2 ஆகிடும். சரிங்களா? வெயிட் பண்ணுங்க. அதுலேயும் கேஷ் நான் போட்டுக்கணும். ஏதோ உங்கள் பிள்ளைக்கு மாதிரி பார்த்து செய்யுங்க. கண்டிப்பாக